நாங்க யூடியூப்னா சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டோம். ஒரு போன் இருந்தாலே ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதுவே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது லாக்டவுன் சொன்னோடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல சும்மா வேற உட்கார்ந்துருக்க முடியல. அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்களே, அப்ப சொல்றேன். உடனே வந்துட்டு பாப்பா இந்த என்னமோ யூடியூப்னு சொல்றாங்களே, அதை ஒண்ணு ஓபன் பண்ணி கொடு பாப்பா, நான் வீடியோவாவது போடலாம்மா. உனக்கு ஆகாதுமா அப்படின்னா, இல்ல பாப்பா என்னமோ பாப்பா, நான் அதை சும்மா அதை ஒரு எல்லாரும் எப்படி சமைக்கிறது எப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க, அதை நான் சொல்லுவேன்ல பாப்பா அப்படின்னு சொன்னேன். நான் என்ன நினைச்சேன்னா, யூடியூப்னு போட்ட உடனே எல்லாரும் வந்து பாத்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் அப்படிதான் நினைச்சேன். நான் எப்படா போடுவாங்க பாப்போம்னு எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு அப்படி சொன்னா, அவங்க யூடியூப்லாம் இப்படிதாம்மா இருக்கணும், அதுக்கெல்லாம் நல்ல மேக்கப் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நான் அப்படியா, சரி ஓகே, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேப்பா. ஃபர்ஸ்ட் வீடியோல லிப்ஸ்டிக்லாம் போட்டு அதெல்லாம் போட்டிருக்கு. இப்படி பேசணுமா அப்படி பேசணுமா எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு ஒண்ணுமே வரலப்பா. போயிட்டே இருக்கு, ரோல் ஆகிட்டே இருக்கு வார்த்தை. என் பேரு அப்படின்னு என் பேர் என்னன்றதையே நான் யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு மொதல் வீடியோல. சரின்ட்டு அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் அவங்க சொன்ன மாதிரி போச்சு. அப்புறம் கொஞ்சம் வீடியோவும் சில இடத்துல மூஞ்சி காட்டுறது எனக்கு வெக்கமா இருந்துச்சு. அதனால வேண்டி நான் சும்மா கை மட்டும் காட்டிட்டு அப்படியே மெதுவா, அதாவது நேர்ல இப்ப உங்களை பார்த்து பேசுற மாதிரி ஒரு பொருளை பார்த்து நம்மளால பேச முடியல. கடையை அடுத்தடுத்து ஒரு இடமா காலி பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இந்த பிசினஸ் டெவலப் பண்ண ஹோட்டலா இருக்கிற வரைக்குமே வந்து எங்களால சக்சஸ் பண்ண முடியல. நிறைய பொருள் தயாரிச்சேன், நிறைய யாருக்கெல்லாம் என்னென்ன ஆர்டர் வேணுமோ சின்ன ஆர்டர் எல்லாம் இந்த நிறைய இடங்களுக்கு சமைச்சு கொடுத்திருக்கேன். ஆனா எப்படி சமாளிச்சீங்க? ஏன்னா 2 பெண் குழந்தைகள் வச்சிருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு அது இதுன்னு எப்படி சமாளிச்சீங்க நீங்க? ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அதுல 3500 ரூபாய் சம்பளம். 3500 ரூபாய் சம்பளத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். அந்த 3500 ரூபாய் சம்பளத்துல 1700 ரூபாய் வீட்டு வாடகை. என்னதான் பண்ணாலும் அப்ப சக்சஸ் பண்ணல. அப்ப எங்களுக்கு சோத்துக்கே பத்தல. இப்ப வந்து இந்த யூடியூப்க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். எங்களுக்கு என்ன ஆச்சரியமான விஷயம்னா, எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுதான். நான் உங்களோட நிறைய வீடியோஸ் வந்து ஊறுகாய் பாத்திருக்கேன், நெய் பாத்திருக்கேன். மசாலா பொருள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட எத்தனை ஐட்டம்ஸ் பண்றீங்க நீங்க? 140 பொருள் நினைக்கிறேன் வச்சிருக்கேன். இன்னும் நிறைய பிக்கல் செய்யறதுக்கு வச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிட்டு போவோம். எத்தனை வெரைட்டி ஊறுகாய் போடுறீங்க? ஊறுகாய் வெரைட்டில எப்படியும் ஒரு 15 இருக்கும். அதான் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இவ்வளவு ஊறுகாய், இவ்வளவு பொடி வகைகள் இதெல்லாம் வந்து செய்யறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நேத்தி ஒரு ரெசிபி செஞ்சோமா, அது நல்லா இருந்துச்சு. அடுத்து வேற என்ன செய்யறீங்க, இன்னும் வேற என்ன சிஸ்டர் இருக்கு உங்கள்ட்ட, உங்களோட பெஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அடுத்து இன்னும் நம்மளோட பெஸ்டா என்ன கொடுக்கலாம் அப்படி. சும்மா வந்து மசாலா பொடி வந்துட்டு செஞ்சு வாட்ஸ்அப்ல விற்கிறது வந்து இது கிடையாது. நீங்க வந்து ஒரு ப்ராசஸா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் செட் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. அதுவும் ஒரு எளிய பின்னணியில இருந்து வந்து ஒண்ணுமே தெரியாம அந்த ஊருக்குள்ள வந்து இன்னைக்கு சின்னதா ஒரு ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த சப்போர்ட்ல யார்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு உங்களுக்கு? எத்தனை பேர் இருக்காங்க இப்ப உங்க கூட? 10 பேருக்கு 10-15 பேருக்கு நீங்க ஓனரா இருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் என்னை யாரும் ஓனர்னு சொன்னதில்ல. யாராவது ஒருத்தர் ஓனர்னு சொன்னாலே எங்க இன்னொரு சொல்லி யாரு என்னைய வாப்பா அப்படின்னு நான் கேட்பேன்ப்பா. அவ்வளவுதான். இவங்க எல்லாருமே வந்து எங்களோட, நான் ஓனரு இந்த மாதிரி இல்ல, எல்லா விஷயத்தையுமே தினந்தோறும் டிஸ்கஸ் பண்ணி. இப்ப நீங்க வரும்போது கூட நாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்தா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் சாப்பிட மாட்டோம்.